அனைவருக்கும் வணக்கம். மணிமகிழ் போட்டித் தேர்வுக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் வினா: பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? நக்கீரர், பூதஞ்சேந்தனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், நப்பூதனார். முதல் வினா: பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆவார். முதல் வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி ஆகும். இரண்டாவது வினா: பின்வருவனவற்றுள் எது 10 பாட்டு நூல் கிடையாது? மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பரிபாடல். இரண்டாவது வினா: எது 10 பாட்டு நூல் கிடையாது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, பரிபாடல் ஆகும். மூன்றாவது வினா வேயா மாடம் எனப்படுவது எது? வைக்கோலால் வேயப்படுவது, சாந்தியினால் பூசப்படுவது, ஓலையால் வேயப்படுவது, துணியால் மூடப்படுவது. மூன்றாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி ஆகும். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது ஆகும். நான்காவது வினா: உறவுநீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? உறவுநீர் அழுவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? காற்று, வானம், கடல், மலை. நான்காவது வினா, இந்த வினாவிற்கான விடை அழுவம் என்பதன் பொருள் கடல் ஆகும். ஆப்ஷன் சி. நான்கிற்கான விடை ஆப்ஷன் சி ஆகும். 5. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை? மீன்கள், மரக்கலங்கள், தூண்கள், மாடங்கள். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, மரக்கலங்கள் ஆகும். வினாயன் 5ற்கான விடை ஆப்ஷன் பி, மரக்கலங்கள் ஆகும். வினாயன் 6. தூண் எனும் பொருள் தரும் சொல் எது? நெகிழி, சென்னி, ஏணி, மதலை. ஆறாவது வினா: தூண் எனும் பொருள் தரும் சொல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, மதலை என்பது ஆகும். மதலை என்பது ஆறாவது வினாவிற்கான விடையாகும். வினாயன் 7. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, புறநானூறு ஆகும். அகநானூறு ஆகும். வினாவிற்கான விடை நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு ஆகும். வினாயன் 8. கலித்தொகையில் மருத திணைப்பாடல்களை பாடியவர் யார்? கபிலர், நப்பூதனார், இளநாகனார், சேந்தனார். 8வது வினா: கலித்தொகையில் மருத திணைப்பாடல்களை பாடியவர் யார் என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, இளநாகனார் என்பது ஆகும். வினாயன் 8ற்கான விடை ஆப்ஷன் சி, இளநாகனார் ஆவார். வினாயன் 9. பின்வருவனவற்றுள் எது 8 தொகை நூல் கிடையாது? பரிபாடல், கலித்தொகை, பதிற்றுப்பத்து, குறிஞ்சிப்பாட்டு. வினாயன் 9ற்கான விடை 8 தொகை நூல் கிடையாது. குறிஞ்சிப்பாட்டு என்பது 8 தொகை நூல் கிடையாது. குறிஞ்சிப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இயற்கை வங்குல் ஆட்ட என்ற சொல்லின் பொருள் என்ன? வங்குல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு. வங்குல் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி, காற்று ஆகும். 10வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, காற்று என்பதாகும். வினாயன் 11. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? கடலில், காற்றில், கழனியில், வங்கத்தில். மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பது ஆகும். வினாயன் 12. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? காற்று, நாவாய், கடல், மணல். 12வது வினா: புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, கடல் என்பது ஆகும். புலால் நாற்றம் உடையதாக விளங்குவது கடல் ஆகும். வினாயன் 13. கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள், தொல்காப்பியம், திருவாசகம், நன்னூல். 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியம் என்பது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் ஆகும். வினாயன் 14. பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என கூறும் நூல் எது? பட்டினப்பாலை, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து. 14வது வினா: பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என கூறும் நூல் ஆப்ஷன் ஏ, பட்டினப்பாலை ஆகும். வினாயன் 15. பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு எது? சேந்தன் திவாகரம், சூடாமணி நிகண்டு, சிந்தாமணி நிகண்டு, நாமதீப நிகண்டு. 15வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, சேந்தன் திவாகரம் ஆகும்.
சேந்தன் திவாகரம் என்ற நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடப்பட்டுள்ளன. வினாயன் 16. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைத்த நூல் எது? சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, மணிமேகலை, பதிற்றுப்பத்து. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என அழைத்த நூல் மணிமேகலை ஆகும். வினாயன் 16க்கான விடை ஆப்ஷன் சி, மணிமேகலை ஆகும். வினாயன் 17. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? களம், வங்கம், நாவாய், ஓடம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் ஆகும். வினாயன் 17க்கான விடை ஆப்ஷன் டி, ஓடம் ஆகும். வினாயன் 17க்கான விடை ஆப்ஷன் டி. வினாயன் 18. மார்கோ போலோ எந்த நாட்டை சார்ந்தவர் ஆவார்? சீனா, இத்தாலி, இங்கிலாந்து, அமெரிக்கா. வினாயன் 18க்கான விடை ஆப்ஷன் பி, இத்தாலி ஆகும். மார்கோ போலோ இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஆவார். மார்கோ போலோ இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஆவார். வினாயன் 19. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? சுக்கான், நங்கூரம், கண்ணடை, சமுக்கு. வினாயன் 19க்கான விடை ஆப்ஷன் ஏ, சுக்கான் என்பது ஆகும். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் என்பது ஆகும். வினாயன் 20. மாட ஒல்லரி என அழைக்கப்படுவது எது? மாட ஒல்லரி என அழைக்கப்படுவது எது? கப்பல், கலங்கரை விளக்கம், கடல், காற்று. வினாயன் 20க்கான விடை ஆப்ஷன் பி, கலங்கரை விளக்கம் என்பது ஆகும். வினாயன் 20க்கான விடை ஆப்ஷன் பி, கலங்கரை விளக்கம். மேலும் இது போன்ற தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் போட்டித் தேர்வுகளுக்கான வினா விடைகளை பெற மணிமேகல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.